வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவுண்டு கழுத்து ஜாக்கெட்லேருந்து பாருங்கள், ஜாக்கெட்லேருந்து ரவுண்டு கழுத்து கட் பண்ணியிருக்கோம். அதனோட பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதை எப்படி ஜாயின் பண்ணி கிராஸ் பீஸை கட் பண்ணி அதை எப்படி ஜாயின் பண்ணி ஜாக்கெட்டோட கழுத்துக்கு கொடுக்குறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ஜாக்கெட்லேருந்து கட் பண்ணி தைச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ரவுண்டு கழுத்துக்கு பீஸ் கொடுக்கணும். இப்போ அதை தான் எப்படி கொடுக்க போகிறதுன்றது பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இந்த ஜாக்கெட்லேருந்து கட் பண்ணி வச்ச கிராஸ் பீஸ் இது. ஜாக்கெட் பகுதியிலேருந்து அது கழுத்து பகுதியிலேருந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த துணி இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா கழுத்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேப்பர் கட்டிங் முதற்கொண்டு ஜாக்கெட்டில் கட் பண்ணுறது எப்படின்றது முதற்கொண்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் ஐ பட்டனில் பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு கிராஸ் பீஸ் எப்படி கொடுக்குறதுன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கழுத்து பகுதியோட துணியை எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து இந்த ஒரு உங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், புதுசாக தைக்கிறவங்களுக்கு எப்படி கழுத்துக்கு பீஸ் கொடுக்கறது அப்படின்றது. அதுக்கு ஒரு இது மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு பாருங்கள், ஸ்கேலோட அகலத்துக்கு தான், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதே இல்லை. அந்த ஸ்கேலோட அகலத்துக்கு இது வந்து நேர் பீஸ் கொடுக்கலாம். ஆனால் வந்து நேர் பீஸ் கொடுத்தோம் அப்படின்னா கழுத்தெல்லாம் வந்து உங்களுக்கு சமயத்தில் சரியாக திரும்பி வராது. யூ கழுத்து வைக்கும்போது சரியாக வராது. பா கழுத்து வி கழுத்தெல்லாம் வச்சோன்னா நம்ம நேர் பீஸ் கொடுத்தா சரியாக இருக்கும். ஆனால் ரவுண்டு கழுத்துக்கு மட்டும் எப்பயுமே நம்ம வந்து கிராஸ் பீஸ் தான் கொடுக்கணும். அப்போ வந்து அது கொஞ்சம் கழுத்து அமைப்பாக அழகாக வந்து நமக்கு இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், ஒரு அளவு இது மாதிரி ஒரு இது வச்சுட்டு அப்படியே போட்டிங்கனாவே உங்களுக்கு அளவு வந்துடும். இன்ச் டேப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச் அளவு வச்சிங்கன்னா 1.1 வச்சிங்கனாவே இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வரைஞ்சிக்கோங்க, பூராமே வரைஞ்சிட்டு இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த கிராஸ் பீஸை. பாருங்கள், அப்படியே கிராஸாகவே கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பாருங்கள், நம்ம கட் பண்ணிட்டோம். தேவைன்னா இந்த பீஸையும் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவைப்படுதுன்றது பார்த்துட்டு அப்புறம் இதை வேஸ்ட்டில் போடணும். இந்த மாதிரி நேராக இல்லாததை இந்த மாதிரி லேசாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கிராஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும். பாருங்கள், இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம பாருங்கள், இப்படி ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம். இந்த பீஸை கரெக்டாக இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இது எதுக்காக இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்வாங்க. ஆனால் புதுசாக தைக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தெரியறது ரொம்ப கஷ்டம். நாங்களே தைக்க ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு கூட எங்களுக்கு யாரும் இல்லை. அதனால தான் பாருங்கள், இந்த மாதிரி வி மாதிரி இப்படி எடுத்துருக்குறீங்க. இந்த இதை வந்து இந்த கையில் இருக்கிற வியை வந்து இப்படி ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த வி இங்கே இருக்குது, இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த வி இப்படி இருக்குது. இதுதான், இதை வந்து நம்ம இது மாதிரி இப்படியே வச்சு அப்படியே தைக்கிறது தான் நம்மளோட இந்த இது வந்து. பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்படி நல்லா வி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த கோடு வந்து இப்படி வி மாதிரி வரணும். இதுதான் இதனோட ஜாயின் பண்ணுறது. அதே மாதிரி அடுத்த பீஸ் ஒன்று உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், பாருங்கள், இந்த பக்கம் இப்படி வி இருக்கும்போது இந்த வியை எடுத்துகிட்டு போய் இப்படி ஜாயின் பண்ணோன்னா பாருங்கள், இப்படி வச்சு ஜாயின் பண்ணுறோம். நல்லா வச்சு அப்படி வி மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் லேசாக துணியை கட் பண்ணி விட்டு வைங்க.
பாருங்கள் இதே மாதிரி தான் எல்லா பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அது எப்படி சரி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள் இந்த வியை எப்படி எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படின்றதில் உங்களுக்கு இது வந்து ஒரு வாட்டிக்கு 2-3 வாட்டி பார்த்தீங்கன்னா புரியும். இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறதுனால வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்களும் பாருங்கள். இதை எப்படி ஜாக்கெட்டில் கொடுத்து திருப்பலான்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள், இப்படி சப்போஸ் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்குங்களா, பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். எல்லாமே பாருங்கள் வி மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள் வி மாதிரி வருது. இதுவும் பாருங்கள் வி மாதிரி ஒரு கிராஸில் வி மாதிரி இப்படி வருது பார்த்தீங்களா. இதுதான் இதனோட நம்ம தைச்சது சரியா அப்படின்னு பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த வி மாதிரி. இப்போ சைடில் இருக்கிறத லேஸாக இருக்கிறத நம்ம எப்படி கட் பண்ணி விட்டுடலாம். எக்ஸஸாக இருக்கிறத நமக்கு மிச்சமாக இருந்தால் கட் பண்ணிடலாம். இதை எப்படி நம்ம ஜாக்கெட்டில் கொடுக்குறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பாருங்கள் ஜாக்கெட்டோட முன்பகுதியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா லேசாக இந்த இப்படி இருக்கிறத வந்து லேசாக கட் பண்ணிவிட்டு இப்படி சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிவிட்டு பாருங்கள் தையல் நமக்கு வந்து ஒரே பக்கமாக இருக்கணும். மாற்றி மாற்றி வச்சிடக்கூடாது. துணியை வந்து தைக்கும் போதும் இந்த தையல் வந்து ஒரே பக்கமாக வருதா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தையல் போடுங்க. ஏன்னா நம்ம தைக்கும்போது மாற்றி மாற்றி வச்சிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போடுங்க. பாருங்கள் இந்த இதை இப்படி மடித்து இந்த முன் பக்கத்தில் இப்படி வச்சோம் அப்படின்னா பாருங்கள் இப்படி 2 பீஸும் ஒன்றா கொடுத்துருங்க. ஒரே பீஸ் கொடுத்து மடித்து தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதை ஒரே பீஸ் கொடுத்து அப்படியே நம்ம வந்து திருப்பிடலாம். இதை பாருங்கள் இதே மாதிரி ஒரே அளவாக தைச்சி, அதுவும் இது டபுள் துணி அப்படின்றதுனால பாருங்கள் கரெக்டாக பிடிச்சி தைக்கணும். பாருங்கள் கொஞ்சம் விலகிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இதை கரெக்டாக பிடிச்சி தைக்கணும். நான் அடுத்த வீடியோவில் இந்த லைனிங் ப்ளவுஸுக்கு எப்படி கழுத்து ரவுண்டு கழுத்தே தான் இது வந்து ஒரு மாதிரி கொடுக்குறோம் நம்ம கிராஸ் பீஸ் வெட்டி. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே பீஸாக கட் பண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த கடைசி முடிவில் வந்து இந்த மாதிரி லேசாக மடித்து விட்டு அதே மாதிரி இந்த பீஸ் வைக்கும்போது துணியை வந்து நம்ம ஜாக்கெட் துணியையும் இழுத்துடக்கூடாது, நம்ம இந்த பீஸ் கொடுத்த துணியையும் இழுக்கக்கூடாது. ரெண்டையும் ஒன்றே மாதிரி வச்சு நம்ம அப்படியே ஓட விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாக்கெட்டோட கழுத்து கரெக்டாக வந்து உட்காரும். இப்போ பாருங்கள் ஃபுல்லும் இது வந்து நம்ம தைச்சிட்டோம். இந்த கிராஸ் பீஸ் ஜாயின் கொடுத்தோம் இல்லைங்களா, அது பாருங்கள் ஃபுல்லும் இந்த மாதிரி எந்த ஒரு தையலும் போடலை, அப்படியே வச்சு அப்படியே பாருங்கள் ஒரு தையல் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் இங்கேயும் மடித்து விட்டு டபுள் ஸ்டிச் போட்டுட்டோம். இப்போ வந்து லேசாக ஒரு சின்ன இது பாருங்கள் இந்த தையலில் படாத மாதிரி அங்கங்கே ஒரு சின்ன கட்டிங் போட்டுக்கோங்க. கட்டிங் போடலனாலும் இது நல்லாவே திரும்பிடும். இருந்தாலும் ஒரு சின்ன கட்டிங் போட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லா யூ கழுத்து உங்களுக்கு திரும்பிடும். பாருங்கள் சின்னதாக தைச்சிக்கிறோம், அதில் ஒரு சின்ன சின்ன கட்டிங் அங்கங்கே போட்டுக்கிறோம். பாருங்கள் இப்படி கடைசி வரைக்கும் இதை கட் பண்ணி சின்ன சின்னதாக ஒரு இது நூலில் வந்து பற்றக்கூடாது, மெதுவாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள் இந்த துணியை இப்படியே திருப்பிக்கோங்க. பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் எந்த பீஸுமே உங்களுக்கு வராது. அது மாதிரி அப்படி வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டிங்கனாவே உங்களுக்கு கழுத்து பீஸு முடிஞ்சிச்சு. எதுவுமே இதில் தைச்சி அதில் திருப்பி அதை பண்ணி இதை பண்ணி எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு இதில் இல்லை. பாருங்கள் இதை இப்படி திருப்பிட்டு அப்படியே பைப்பிங் கொடுக்கணுன்னாலும் பாருங்கள் இதை இப்படி லேசாக வச்சு கொடுத்தீங்கன்னா இது பைப்பிங் மாதிரி வந்துடும் உங்களுக்கு லேசாக. இல்லை வேண்டாம் எங்களுக்கு நல்லாவே இது உள்ளே போட்டோம் அப்படின்னீங்கன்னா பாருங்கள் இதே மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் தைச்சிக்கோங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் அப்படியே வேணும்னா இதில் இன்னும் ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா இவ்வளோ தான், இது முடிஞ்சிச்சு கழுத்தோட இது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.